தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1. வானதூதர் செக்கரியாவிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை வழிநடத்தி செல்லும் எம் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ராஜாதி ராஜனே, உம்மை நமஸ்கரிக்கின்றோம். மிக பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கனம் பொருந்தியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இரக்கத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், நமஸ்கரிக்கின்றோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகின்றோம். எசப்பா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எசப்பா, நன்றி. அப்பா தகப்பனே, நாங்கள் எந்த இடத்தில் ஜெபித்தாலும் நீர் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எடுத்து செல்ல உம்முடைய தூதர் கபிரியவேலை அனுப்புவீராக. கபிரியேல் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எடுத்து உம்முடைய பாதத்தில் கொண்டு வரட்டும். எசப்பா, நீர் அந்த ஜெப விண்ணப்பத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக. ஏசப்பா, ஏசப்பா, நாங்கள் ஜெபிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவீராக.